ஈரான் மீது அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற பதற்றம் உள்ளது. இந்த நிலையில்தான் திடீரென்று இன்று இஸ்ரேல் ஈரானை குறிவைத்து சரமாரியாக தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்து ஏர் ஸ்ட்ரைக்கை இஸ்ரேல் தொடங்கிவிட்டது. இதனால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று ஈரான் அவசர அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. அதில் குண்டுகள் வெடித்துள்ளது. தெஹ்ரானின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் 3 இடங்களில் இந்த அட்டாக் நடந்திருக்கிறது. தெஹ்ரானின் ஜோம்ஹரி சதுக்கம், ஹாசனாபாத் சதுக்கம் உள்பட பல இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கிறது. ஈரானிய தலைநகரின் குடியரசு பகுதியை பல ஏவுகணைகள் தாக்கியுள்ளது. தெஹ்ரானின் வடக்கு மற்றும் கிழக்கில் பல புதிய வெடிப்புகள் கேட்டதாக ஈரானில் உள்ள அரசு தொடர்புடைய செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இதனால் ஈரானில் பதற்றம் தொற்றிக்கொண்டது. பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் அங்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காட்ஸ் இன்று காலை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் என்றால், இஸ்ரேல் முழுவதும் ஒரு சிறப்பு மற்றும் நிரந்தர அவசர நிலையை அறிவிக்கிறோம். ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கிவிட்டது. இந்த தாக்குதலை முன்கூட்டியே பாதுகாப்பு கருதி நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அதனால்தான் இஸ்ரேல் முழுவதும் சிறப்பு மற்றும் நிரந்தர எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அந்த ஸ்டேட்மெண்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானில் பதற்றம் நிலவி வரும் சூழலில் அங்கிருந்து தங்களது குடிமக்களை உடனடியாக வெளியேறுமாறு இதுவரை 13 நாடுகள் அறிவுறுத்தியுள்ளன. ஈரான் நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரக அதிகாரிகள் உடனே வெளியேற வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். இந்தியா, போலந்து, ஸ்வீடன் உள்ளிட்ட முக்கிய நாடுகளும் தங்களின் குடிமக்கள் உடனடியாக ஈரானிலிருந்து வெளியேற வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளன. கடந்த வியாழக்கிழமை ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்கா ஈரான் பிரதிநிதிகளிடையே பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாததை தொடர்ந்து சீனாவும் கூட தங்கள் நாட்டு பிரதிநிதிகளை ஈரானிலிருந்து வெளியேற வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தை பொறுத்தவரையில் யூத நாடாக இஸ்ரேல் இருக்கிறது. இதை சுற்றி அனைத்து நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள்தான். இதனால் இஸ்ரேலுக்கும் அண்டை நாடுகளுக்கும் இடையே எப்போதும் பிரச்சனை. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் பாலஸ்தீனத்துடன் காசா பிரச்சனை உள்ளது. காசாவில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலை குறிவைத்து தாக்கினார்கள். இதனையடுத்து இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் வகையில் போரை தொடங்கியது. ஹமாஸின் முக்கிய தலைவர்களை இஸ்ரேல் தீர்த்து கட்டியது. அதேபோல இன்னொரு அண்டை நாடான லெபனானில் ஈரான் ஆதரவு ஹஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேலை தாக்கினார்கள். அதற்கும் இஸ்ரேல் பதிலடி கொடுத்தது. முக்கிய தலைவர்களை தீர்த்து கட்டியது. காசாவில் செயல்பட்டு வரும் ஹமாஸ், லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா என இந்த அமைப்புகள் அனைத்துமே ஈரான் ஆதரவை பெற்றவை. இதனால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எப்போதும் ஆகவே ஆகாது. அது மட்டுமின்றி கடந்த ஆண்டு ஈரான் இஸ்ரேல் இடையே 12 நாட்கள் போர் நடந்தது. காசா போரை கண்டித்து இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் போர் விமானங்களில் ஈரானுக்குள் நுழைந்து குண்டு வீசி அட்டாக் செய்தது. இதில் அமெரிக்காவும் நுழைந்தது. நட்பு நாடான இஸ்ரேலுடன் சேர்ந்து அமெரிக்காவும் ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அட்டாக் செய்தது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க தேவையான யுரேனியத்தை செறிவூட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இது நடந்தால் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானால் அச்சுறுத்தல் ஏற்படும். இதனை அடுத்து தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கடந்த ஆண்டு ஈரானை தாக்கியது. அதன் பிறகும் தொடர்ந்து பதற்றம் நிலவி வந்தது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை நிறுத்த வேண்டும். இதற்கான யுரேனியம் செறிவூட்டலை முழுமையாக நிறுத்த வேண்டும். நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை திட்டங்களை ரத்து செய்ய வேண்டும். டீலுக்கு அழைத்த ட்ரம்ப் மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரான் தனது கிளர்ச்சி படைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இது தொடர்பாக அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் எனவும் ட்ரம்ப் விரும்புகிறார். 3 கட்டங்களாக அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடத்தியும் சுமூக உடன்பாடு என்பது எட்டப்படவில்லை. இதனால் கோபமடைந்த ட்ரம்ப் ஈரான் உடனடியாக ஒப்பந்தம் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் மோசமான பேரழிவை சந்திக்க நேரிடும் என்று மிரட்டியிருப்பதோடு ஈரானை சுற்றி போர்க்கப்பல்கள், போர் விமானங்களை குவித்தார். இதனால் பதற்றம் அதிகரித்தது. இந்த நிலையில்தான் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தவில்லை என்றாலும் இஸ்ரேல் தற்போது ஈரான் மீது அட்டாக்கை ஆரம்பித்திருக்கிறது. Subscribe to One India and never miss an update.